காஷ்மீர்ல 2 நாளைக்கு முன்னாடி 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நீ யாரு, உன் பேர் என்ன, நீ எந்த மதம் அப்படின்னு கேட்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொண்டதாகவும், இதை போய் உன் பிரதமர் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இது திட்டமிட்ட சதியா இல்ல இந்தியாவோட உளவுத்துறையோட ஃபெயிலியர் எது புரியுதா? பயங்கரவாதிகள் செஞ்ச இந்த ஒரு விஷயத்துக்கு இந்தியாவோட பதிலடி தான் என்ன? இது எல்லாத்தையும் பொறுப்பேற்றுக்கிட்டு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் பதவி விலகுவாரா அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவோட மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுற இடம் தான் வந்து காஷ்மீர். காஷ்மீர்ல அனந்த்நாத் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல பகல்காம்ல தான் இந்த பயங்கரவாதிகளோட அட்டாக் வந்து நடந்திருக்கு. இந்த பகல்காம்ல குறிப்பா சொல்ல போனோம்னா ஃபைசரன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு. பகல்காமுக்கும் இந்த ஃபைசரனுக்கும் எந்த விதமான டாக்ஸியோ இல்லை வேற எந்த டிரான்ஸ்போர்ட் வசதியுமே இல்லை. ஒன்று நடந்து போகணும், இல்லைன்னா குதிரையில தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு மதியம் 3 மணி அளவுல இந்த ஃபைசரன் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இமயமலைக்கு அப்படியே கீழே இருக்கும். இந்த ஃபைசரன்ல கிட்டத்தட்ட ஒரு மதியம் 3 மணி அளவுல இருக்கும். அப்போ வந்து ஏதோ ஒரு துப்பாக்கி சவுண்டு கேட்டதா அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க. அங்க வந்து ஒரு 100-150க்கும் மேல சுற்றுலா பயணிகள் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன நினைச்சிருக்காங்கன்னா பக்கத்துல ஏதோ ஆர்மி பிராக்டிஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. அப்புறம் தான் தெரியுது அங்க வந்து பயங்கரவாதிகள் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு. குறிப்பா இதுல 2 ஃபாரினர் இறந்திருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேருக்கு பயங்கரமான அடிபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் வந்து இறந்திருக்காரு. இவங்களோட மனைவி தான் சொல்றாங்க, பயங்கரவாதிகள் வந்து நீ யாரு, உன் பேர் என்ன, உன் மதம் என்ன அப்படிலாம் கேட்டு சுட்டு கொண்டதாகவும், குறிப்பா அந்த பயங்கரவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்களை மட்டும்தான் சுட்டுருக்காங்க. அவங்க கேட்டிருக்காங்க, என்னுடைய கணவரை தான் சுட்டுட்ட, என்னையும் சுட்டுற அப்படின்னு சொன்னதுக்கு நான் உன்னை சுட மாட்டேன், நீ போய் உன் பிரதமர் மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்தியாவோட நேவி ஆபீசர் அவரு ஒரு ஆளு இந்த அட்டாக்ல வந்து இறந்திருக்காங்க. இந்த ஒரு அட்டாக்கு யாரு பொறுப்பேற்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா தி ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் பொறுப்பேற்குது. இந்த அமைப்பு வந்து லஷ்கர் தொய்பாவோட ஒரு சப்ப அமைப்பு தான் இது. இது எப்போ உருவாக்குனாங்கன்னு கேட்டீங்கன்னா 2019ல ஒன்றிய அரசு வந்து காஷ்மீருக்குன்னு இருக்கக்கூடிய 370 சட்டம் வந்து செல்லாது அப்படின்னு சொன்னதுனால காஷ்மீரை மீட்கிறதுக்காக இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்புக்கு அவ்வளவு பெரிய ஹிஸ்டரிலாம் இல்லை, கிட்டத்தட்ட இப்பதான் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அட்டாக்கை எதிர்த்து உலகம் ஃபுல்லா இன்னைக்கு பயங்கரமான ஒரு கண்டனம் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்க அதிபரா இருக்கட்டும், ரஷ்ய அதிபரா இருக்கட்டும், அப்புறம் சவுதி அரேபியாவோட அதிபரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த அட்டாக் எதிர்த்து இந்தியாவுக்கு நாங்க வலுவா துணை நிற்போம், இந்தியாவுக்கு என்ன உதவி வேணா நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரதமர் மோடி இந்த தாக்குதலை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த தாக்குதலை பண்ணது யாரா இருந்தாலும் சரி அவங்க இந்தியாவோட சட்டத்துக்கு கீழே கண்டிப்பா நிறுத்தப்படுவாங்க, தக்க பதிலடி அவங்களுக்கு இந்திய அரசு கண்டிப்பா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த அட்டாக் நடந்தப்ப பிரதமர் மோடி எங்க இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா சவுதிக்கு வந்து சுற்றுப்பயணம் போய்கிட்டு இருந்தாரு. உடனே இந்த செய்தியை கேட்டு அந்த சுற்றுப்பயணத்தை பாதியிலே நிறுத்திட்டு ஏர்போர்ட்ல இது சம்பந்தமா மீட்டிங் செஞ்சதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த அட்டாக்கு பதிலடியா இந்தியா என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா நேத்து பாகிஸ்தானுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து இந்தியால பேன் பண்ணப்பட்டுருச்சு. அப்புறம் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரே நீர் ஆதாரமான சிந்து நதி நீரை வந்து இந்தியா வந்து கட் பண்ண போறேன்னு நேத்தே சொல்லிட்டாங்க. அதுபடி இன்னைக்கு கட்டும் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மே 1ஆம் தேதிக்குள்ள பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் வந்து இந்தியா விட்டு காலி பண்ணி போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய எந்த நபருக்குமே இனி விசாவே கிடைக்காது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தமா இந்தியாவுக்கு வேலைக்கு வந்த பாகிஸ்தானியர்கள் இன்னும் 48 மணி நேரத்துல இந்தியாவை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மருத்துவ உதவிக்காக வந்திருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களுக்கு வந்து இந்த மாசம் 29 அந்த தேதிக்குள்ள வந்து போய்க்கலாம். சுத்தி இருக்கக்கூடிய எல்லா எல்லைகள்லயுமே இப்ப இந்திய ராணுவம் வந்து தயார் நிலையில இருக்காங்களாமா. பாகிஸ்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த அட்டாக்குக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்தியாவோட இந்த நிலைப்பாட்டுக்கு பாகிஸ்தான் என்னெல்லாம் பண்றாங்கன்னா 48 மணி நேரத்துல அதே இங்க இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களும் திரும்ப இந்தியாக்கே போகணும். அது மட்டும் இல்லாம நேத்து வந்து பாகா எல்லையை மூடினாங்க. பாகா எல்லையை மூடும் போது எப்போதுமே வீரர்கள் வந்து கை குலுக்கிக்கிறது சகஜம். ஆனா இந்த வாட்டி கையை குலுக்காமையும் அந்த கேட்டையும் துறக்காமையுமே கொடி இறக்கிட்டாங்களாமா. பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நாங்க சொல்ற வரை இந்தியாவோட எந்த விமானமுமே பாகிஸ்தானுடைய வான்பகுதியில பறக்கக்கூடாது, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்ன பாகிஸ்தான் தான் நேற்று வந்து
வெற்றிகரமா அவங்களுடைய கண்டம் விட்டு கண்டம் தவிர ஏவுகணை சோதனையை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்களாம். அப்புறம் குறிப்பா சொல்ல போனா பாகிஸ்தானுடைய எல்லா ராணுவ படை வீரர்களுமே எல்லைகள்ல குவிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சிந்து நதி நீரை நீங்க பிளாக் பண்ணீங்கன்னா அது போர் நடவடிக்கையா கருதப்படும். இதுக்கு என்ன பண்ணாலும் சரி எங்களுடைய முழு பலத்தையும் திரட்டி இந்தியாவுக்கு நாங்க தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1972 சிம்லா ஒப்பந்தம்னு ஒண்ணு போட்டாங்க. அது என்னன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல ஏதாச்சும் எல்லை பிரச்சனை வந்துச்சுன்னா சிம்லா ஒப்பந்தம் மூலமா பேசியே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் தான் அது. அதுவும் இனிமே செல்லாது அப்படின்னு பாகிஸ்தான் பயங்கரமா அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய போர் சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண அடுத்த நடவடிக்கையா பாகிஸ்தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவோட எல்லை பகுதி மேல பயங்கரமான அளவுக்கு நள்ளிரவுல ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுக்கு இந்தியாவும் முடிஞ்சளவு ஒரு பதில் தாக்குதல் கொடுத்திருக்காங்களாமா. பஞ்சாப்ல தெரியாதனமா எல்லையை தாண்டி போன ஒரு BSF வீரரை பாகிஸ்தான் இப்ப சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க பேச்சுவார்த்தை மூலமா அவரை வெளியிட்டுருவோம். இப்ப இந்த பிரச்சனை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா, ஒரு இந்தியா பாகிஸ்தான் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆனா இதுக்கான உண்மையான காரணம் இதுவான்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது கண்டிப்பா பாகிஸ்தான் அப்பவே சொல்லிட்டாங்க, இதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமே இல்லை அப்படின்னு. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, காஷ்மீர்ல எப்ப பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு குண்டு வெடிப்பா இருக்கும், ஒரு துப்பாக்கி சூடா இருக்கும், இல்ல ஒரு சில கலவரங்கள் தொடர்ந்து காஷ்மீர்ல நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த காஷ்மீர்ல இதுக்கான முக்கியமான காரணம் யாருன்னு நீங்க நினைக்கலாம்? ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு எல்லா காரணத்தையும் பாகிஸ்தான் மேல பழிய போட்டு பாகிஸ்தான் மேல ஒரு மிகப்பெரிய போர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கான ஒட்டுமொத்த காரணமும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா 4 வருஷத்துக்கு ஒரு டைம் ஒரு குண்டு வெடிப்பு நிகழும். அப்படி இல்லைன்னா அங்க ஏதாச்சும் ஒரு துப்பாக்கி சண்டை அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா உள்ளூர் மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகளுக்கும் நடுவுல ஒரு கலவரம் வெடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு காஷ்மீர்ல தக்க ராணுவ பாதுகாப்பு இல்லாததான் இதுக்கான முக்கிய காரணமா இருக்கும். எது என்னமோ சரி, ஆனா இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிட்டு இந்தியாவுடைய ராணுவ தலைமை அதிகாரியோ, அப்படி இல்லைன்னா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங்கோ யாராச்சும் ஒரு ஆள் கண்டிப்பா பதவி விலகியே தான் ஆகணும் இந்த ஒரு சம்பவத்துக்கு. அப்படி யாராச்சும் ஒரு ஆள் பதவி விலகலைன்னா மக்களுக்கு இந்திய ராணுவத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இருக்காது. ஏன்னா ராணுவ வீரர்களுக்கே இங்க ஒரு பாதுகாப்பு இல்லை. சும்மா சொல்ல போனா அடிக்கடி ராணுவ வீரர்கள் சுட்டுக்கொலை அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனை நடக்குது. நேத்துதான் ஒரு நியூஸ் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய ராணுவத்தோடைய தலைமை அதிகாரி நேத்துதான், அதாவது இன்னைக்கு காலையில தான் போறாராமா ராணுவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. காஷ்மீர்ல இவ்வளவு பிரச்சனை நடக்கக்கூடிய ஒரு இடத்துல அசால்ட்டா ஒரு ஆளு, சென்னையிலே யாராச்சும் ஒரு ஆள் காவலருடைய உடையில தெரிஞ்சு ஏதாச்சும் வசூலிச்சா இமீடியட்டா ஒரு மணி நேரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ராணுவ அதிகாரியோடைய உடையிலே இவ்வளவு பெரிய மக்களை சுட்டுட்டு அசால்ட்டா தப்பிச்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயுமே ஒரு CCTV கேமரா கூட இல்ல, யாரு வந்தா யாரு போனாங்கிறத பாக்குறதுக்கு. ஒருவேளை இது இந்தியாவுடைய ஒன்றிய அரசுடைய ஒரு நாடகமா தான் இருக்குமா? ஏன்னா இப்படிப்பட்ட இடத்துல எப்படி ஒரு ராணுவ அதிகாரி கூட இங்க இல்லாம போனாங்க? இந்த விஷயம் இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா ராணுவத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு இல்லாம போயிடும். ஏன்னா இப்படிப்பட்ட இடத்துல போதிய ராணுவ அதிகாரிகள் இல்லாத ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கான முக்கியமான காரணமா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.